தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த தேர்தலா அவருக்கு இந்த 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் அமைஞ்சிச்சு. அவர் சொன்ன எல்லாமே இந்த தேர்தலில் அவருக்கு பாசிட்டிவ் சைனா அமைஞ்சிருக்கு. நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு விஷயமும் அவருக்கு நடந்த ஒரு சிறந்த தேர்தலாக திரு விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தல் அமைந்தது. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, அவங்க அந்த கட்சியுடைய அந்த நண்பர்கள் உறவினர்கள் என்னெல்லாம் பேசினாங்களோ அது எல்லாமே அவர்களுக்கு உண்மையா நடக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுடுச்சு. என்னை போன்ற ஆட்கள், அப்புறம் சில ரொம்ப நம்ம சிறந்த அரசியல்வாதியா இல்லைன்னா கூட அரசியல் தெரிந்த வகையில பேசிய பல பேர், என்னை போன்ற ஆட்கள் எல்லாருமே என்ன நினைச்சோம் அப்படின்னா, சென்னை சுத்தி இருக்கிற அந்த சட்டப்பேரவை தொகுதிகள்லாம் கண்டிப்பா விஜய் சார் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை அவர் தேடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமா எதிர்பார்க்கிறேன். இன்கேஸ் அதாவது அவரே நினைச்சிருப்பாரா இந்த அளவுக்கு ஒரு வெற்றி வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரா அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா தான் இருக்கும். இது ஒரு அபிரிதமான வெற்றி. சரி, இப்ப இந்த வெற்றியை இவ்வளவு பாராட்டுறதுக்கு எல்லாருமே இவ்வளவு பாராட்டுறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கட்சி கிட்டத்தட்ட இத்தனை, அதாவது கூட்டணி கட்சியோட சேர்ந்துதான் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு நானே என்னுடைய முந்தைய காணொலி எல்லாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி எந்த கூட்டணி கட்சியும் இல்லாம, என்ன அவருடைய வாக்கு சதவீதம் அப்படி கூட தெரியாம, எங்கெல்லாம் அவருக்கு ஸ்ட்ராங்கான தொகுதின்னு கூட தெரியாம, அவங்களுடைய ரசிகர்களையும் மக்களையும் மெயினா குழந்தைகளையும், ஏன்னா அவரே சொல்லி ரசிகர் ரொம்ப பேர் குட்டி குசுமான ரொம்ப பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த மாதிரி வீட்டுல ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள், இவங்களெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு தேர்தலில் வெற்றியடைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஏற்படுத்தினதால் தான் இது ஒரு சிறந்த தேர்தலா இருக்கு. இப்ப இது வரைக்கும் இந்த மாதிரி வரலாறு அமைஞ்சது இல்லையா அப்படின்னா, பல வரலாறு, இதை விட சிறப்பான வரலாறுகள் பல வரலாறு இருக்கு. இந்திய அளவுல பல வரலாறு இருந்தா கூட இவர் தன்னை எம்ஜிஆரோட ஒப்பிட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டம். எம்ஜிஆர் சார் அவரு இந்த மாதிரி போட்டி போடும் நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சது. கிட்டத்தட்ட 133 இடங்கள் பெற்று முதல் தேர்தலில் இந்த மாதிரி தொங்கு சட்டசபையெல்லாம் அமையாம அவரோட பாலிடிக்ஸ் நான் விஜய் சார் குறை சொல்லல, இருந்தாலும் அவர் அந்த வாக்குகள் வாங்கிய விதம் இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதிகளும் செய்யாத ஒரு புது ரூட்ல, ஒரு படத்துல ஒரு புது கதையை எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யாருமே தொடாத ஒரு ரூட்டை தொட்டு, அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விதமான பிரச்சாரமும் செய்யல, அமைதியா வீட்டிலேயே இருக்கிறாரு, எந்த விஷயத்துக்கும் எதுவுமே பேசல. அவருடைய அரசியல், அவருடைய தொண்டர்கள் செய்த அரசியல் வேறு விதமான அரசியல். ஆனா அவர் செய்த அரசியல் கடந்த 2-2.5 வருஷத்துல அவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எந்த பிரச்சனைக்குமே அவர் குரல் கொடுத்தது கிடையாது. ஏன்னா அவருக்கு எந்த பிரச்சனை தேவையோ அது மட்டும் குரல் கொடுத்துட்டு அமைதியாடுவார். தேவையில்லாத பிரச்சனை குரல் கொடுக்க மாட்டாரு. வெறும் வாக்குகள் எதெல்லாம் கிடைக்குமோ அந்த மாதிரி விஷயத்த குரல் கொடுக்காம, ரொம்ப மக்களை சந்திக்காம, ரொம்ப பிரச்சாரங்கள் பண்ணாம, ரொம்ப பேசாம, தான் என்ன நினைக்கிறாருன்னு வெளில யாருக்குமே தெரியாம ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு தேர்தல்ல வெற்றி அடைய முடியும் அப்படின்றது ஒரு புது விதமான அரசியல் பாதையை பலருக்கு போட்டு கொடுத்துருக்கு. இப்ப இவருடைய வெற்றி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் இப்ப நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நடிகர் இருந்தாரு. அந்த நடிகர் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா ரஜினி சார்ன்ற ஒரு பெரிய நடிகர் வந்தாரு. அவருடைய காலகட்டத்துல கண்டிப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரு. மக்களுக்கு தெரியும், 96 இருந்து 2006 வரைக்கும் ரஜினி சாருடைய இன்ஃபுளுன்ஸ் இருந்தது. ஆனா இவரு இன்னும் கொஞ்சம் அவர் ஸ்டெப் எடுத்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இதை விட சிறப்பான வெற்றி, கண்டிப்பா தனி மெஜாரிட்டி வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறமை இருந்தாலும் அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுல ஒரு ஈடுபாடு இல்லாத காரணத்தினால அவர் வரல. அதுக்கடுத்து இப்ப விஜய் சார் வந்துட்டாரு. இப்ப 3வது தலைமுறை விஜய் சார் வந்துட்டாரு. இதுக்கு அடுத்த தலைமுறை இப்போ பேச்சுக்கு சிவகார்த்திகேயனோ இல்லைன்னா பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு முன்னுதாரணமா எடுத்துப்பாங்க. அப்ப எம்ஜிஆர் சார் வராரு, ரஜினி சார் வர வேண்டியது வராம விட்டுறாரு, விஜய் சார் ஜெயிக்கிறாரு. அப்ப நடிகர்களுக்கான வாக்கு செலுத்தும் முறை இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்து வர நம்முடைய பிரதீப் ரங்கநாதனோ இல்ல சிவகார்த்திகேயனோ எந்த நடிகரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட ரசிகர்கள் இப்பத்துல இருந்தே அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எந்த மாதிரி இருந்தா இவங்க தங்க கூடயே இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களை ட்ரெயின் பண்ணினே வச்சுட்டு அடுத்த 20 வருஷத்துல இவங்களும் இதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு இதே மாதிரி எதுவும் பேசாம கொள்ளாம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரண்ட் லைனை நீங்க போட்டு விட்டுட்டீங்க. அது அடுத்த 20 வருஷம் வச்சு வரக்கூடிய நடிகர்கள் கண்டிப்பா ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். விஷயம் தெரியுதோ விஷயம் தெரியலையோ, பேசுறமோ பேசலையோ,
நம்ம அழகா இருக்கணும், பெண்களை கவர் பண்ணணும், குழந்தைகளை கவர் பண்ணணும், இளைஞர்களை கவர் பண்ணணும். கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் அடுத்த விஜய். முதல்ல அடுத்த எம்ஜிஆர், அடுத்த ரஜினி, இப்போ அடுத்த விஜய்ன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு இதே மாதிரியான ஒரு நடிகர் வந்து கண்டிப்பா அரசியல் வருவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த தாவேகாவின் வெற்றி. இந்த தாவேகாவின் வெற்றி நமக்கு சொல்லும் செய்தி என்ன அப்படின்னா, கோயில்கள்லயும் பொது இடங்களிலும் டிவிகே 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 அப்படின்னு கத்துவது போல, அவர் தொண்டர்கள் கத்துவது போல நாம் கூட பல இடங்கள்ல போயிட்டு என்டிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, ஒரு கோயில்ல போயிட்டு நாங்க கூட போயிட்டு ஏடிஎம்கே 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 அப்படின்னு கத்தினாலோ, ஒரு ஒரு தேவாலயத்துக்கு போயிட்டு டிஎம்கே டிஎம்கே டிஎம்கேன்னு கத்தி அந்த கொடியை காட்டுறது, அப்புறம் பல மக்கள் கூடியிருக்கிற அந்த மதுரை கள்ளழகர் போன்ற ஒரு விஷயத்துல திமுக கொடியோ அதிமுக நாம் தமிழர் கொடியோ காட்டி அவர்கள் கட்சியின் பேரை சொல்லி உறக்க கத்துவதுதான் அரசியல் அப்படின்றத இந்த வெற்றி வந்து நமக்கு சொல்லுது. கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ என்ன செய்ய போறாங்க அப்படின்ற எந்த விஷயமே வந்து தேவையே இல்லை, இவையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு தேர்தல். நான் வந்து நெகட்டிவா சொல்லல, ஆனா இதெல்லாம் சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இதுக்கு மேல அவங்க எப்படி அதை பேசுவாங்கன்னு தெரியல. அவ்வளவு அவங்க வந்து கத்தி பேசி எடுத்து சொல்லி திட்டங்களை சொல்லி எது சொன்னாலுமே வெற்றி அடைஞ்சது என்ன? இந்த காணொலி எதுக்காக போடப்பட்டிருக்குன்னா, தாவேகாவின் வெற்றி சொல்லும் செய்தி என்ன? இது நம்மளுக்கு என்ன செய்தி சொல்லுதுன்னா, இந்த அரசியல் வேணாம், இந்த மாதிரி அரசியல் வந்து மக்கள் விரும்பல. இப்போ யாரெல்லாம் வந்து டிவிகேக்கு தாவேகாக்கு வாக்களித்தார்களோ அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தான் உண்மையான அரசியல் தெரிந்தவர்கள் என்பது இன்னைக்கு நம்ம நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த குழந்தைகள், பிறந்த 4 வயது குழந்தைகள், 6 வயது குழந்தைகள், 8 வயது குழந்தைகள், 12 வயது சிறுவர்கள், 18 வயது இளைஞர்கள், அப்புறம் இந்த மெயினா வந்து பெண்கள் வந்து அளவரிய வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்க கிட்ட போய் நம்ம அவங்க வேட்பாளர் யாருன்னு கேட்கிறேன், உங்க வேட்பாளர் யாருங்க, எப்படி வந்து நீங்க இவ்வளவு வாக்களிச்சு இந்த உண்மையா வந்து நான் வந்து தவறா சொல்லவே வரல, ஒரு அதிர்ச்சியா இருக்கு. எப்படி வந்து இத்தனை மக்கள் வந்து எப்படி வந்து வாக்களிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம போய் கேள்வி கேட்கணும். இவங்க நான் ஒரு 10 தொகுதி, அதிகபட்சம் ஒரு 2 தொகுதி 3 தொகுதினா ஒரு 10 தொகுதி, படம் மிஞ்சி போனா 30 தொகுதி கூட பரவாயில்ல அப்படின்னு போது கிட்டத்தட்ட 107 108 தொகுதி வந்து தன்னந்தனியா ஒரு மனுஷன் ஜெயிச்சிருக்கிறான் அப்படின்னா அவருடைய முக்கியத்துவத்தை நான் வந்து குறைச்சி மதிப்பிடல. அவர் வந்து ஒரு மக்களோட மனசை வெல்வதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த மக்கள் மனதை வென்ற விஜய் சார் வந்து எந்த விதத்திலும் வந்து நான் தவறா பேசல, பாராட்டுறேன். ஆனா அரசியல் அப்படின்னும் போது அவருக்கு வாக்களித்தவர்கள் வந்து அவருடைய அழகை பார்த்தோ அல்ல அவருடைய ஸ்டைலை பார்த்தோ எதை பார்த்தோ வந்து வாக்களித்தாங்க என்பதுதான் வந்து கேள்விக்குறியா இருக்கு. அப்ப நம்ம ஒரு வாக்களித்தோட போய் கேட்கும்போது இந்த இடத்தோட எம்எல்ஏ கூட யாருன்னு தெரியல அவங்களுக்கு, வாக்களித்தவர்களுக்கு ஒரே முகம் விஜய் வாக்களித்தன்னு சொல்றாங்க. சார் அப்ப அந்த விஜய் சார் என்ன பண்ணான்னு யோசிக்கும் போது தான் அவர் செஞ்ச அந்த சைலண்டா இருக்கிறது, எதுக்கும் கருத்து சொல்லாதான் அரசியல் அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து இப்ப கண்டிப்பா சினிமா பாக்குற அடுத்த தலைமுறை வளர்ந்துனே தான் இருக்கும். அந்த தலைமுறை வந்து கத்துக்கும் கண்டிப்பா இதுதான் வந்து அரசியல் போல இருக்கு, இவங்க எதுக்கு சும்மா வேஸ்டா பேசிக்கிறாங்க, எதுக்கு வந்து இந்த கட்சிகள்லாம் பேசுது, எதுக்கு இந்த கட்சி போராடுது, எதுக்கு இங்க போது வருது, இதெல்லாம் அரசியல் கிடையாது. அரசியல் அப்படின்றத வந்து அடுத்து வரக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கத்துக்க தேவையே இல்லை. நம்ம மக்கள் நாடுனா என்ன, மக்கள் நல்லா கத்துக்க வேண்டியதே இல்லை. எதனா ஒரு நடிகரையோ இல்ல எதனா ஒரு ஐகானையோ போய் பார்த்துட்டு அவர்களை பாராட்டி பேசி அவங்க பார்த்துப்பாங்கன்னு முழுசா நம்பி வாக்களிச்சுட்டு அரசியல் தெரியாம கொள்ளாம வாழ்வியல்ன்றது அரசியல், அரசியல வாழ்விலும் ஒன்னா இருக்கணும். அதுக்காக மக்களுக்கு வந்து அரசியலை சொல்லி தரணும். அந்த மாதிரி இல்லாம இதுதான் அரசியல், இது ஒரு கோயில்ல போயிட்டு டிவிக்கேன்னு கத்துறது, இந்த மாதிரி நாளைக்கு திமுகவும் அதிமுகவும் செய்தால் தாவேகா நண்பர்கள் வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க இருக்கிற இடத்துல கும்பலா இருக்கிற இடத்துல தாவேகா கும்பலா இடத்துல போயிட்டு ஒருத்தர் திமுக கட்சி திமுக டிஎம்கே டிஎம்னு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி எங்களை போனாலும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இது என்ன இளைஞர்கள் சந்தோஷமா பண்றாங்க கொள்றாங்கன்னு பார்த்தா வாக்களிச்சு தப்பதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுதான் அரசியல் என்பது நம்மளுக்கு தெரியுது. இது ஒரு ஆபத்தான அரசியல் தான் இருந்தா கூட மக்களுடைய மக்கள் வாக்களிச்சு வந்து நம்ம நிச்சயமா வந்து நம்ம தலை வணங்கணும். யாரா இருந்தாலும் மக்கள் அரசியல் என்பது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்களுடைய தீர்ப்பை நம்ம கண்டிப்பா வரவேற்கும். அவங்க ஒரு மாற்றத்துக்காக போட்டிருக்காங்க, எல்லாமே தெரியுது. அந்த மாற்றம் வந்து விஜய் சார் கொடுப்பார்னு நினைச்சுட்டு போடுறாங்க, அதுவும் மாற்று கருத்து கிடையாது. அது வந்து என்னென்ன நம்மளுக்கு சொல்ல போகுது, இது வந்து ஃபியூச்சர்ல என்னெல்லாம் மாறப்போகுது அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி போட்டோம். ஆனா இதுல ஒரே ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்றேன். சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்றதை விட மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இது வந்து முழுமையான மெஜாரிட்டி ஒரு 135 140 தொகுதியில வந்து தாவேகாக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த 5 வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு 5 வருஷமா இருந்திருக்கும். ஆனா 107 தொகுதிகள் தான் இந்த தேதிக்கு கொடுத்துருக்காங்க. சோ அது வந்து நம்மளுக்கு வந்து
மக்கள் ஏதோ ஒரு நேரத்துல வந்து இல்ல இது நம்ம தவறா நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல மற்ற கட்சிகள் ஒன்று கூடி இந்த ஆட்சியை கலைத்து வேற ஒரு ஆட்சியை உருவாக்கக்கூடிய அளவில் மக்கள் இதை செய்ததற்காகவாது நாம் இந்த மக்களை பாராட்ட வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலா இருக்க போறதா அப்படின்னு நினைச்சாலே நமக்கு ஒரு சின்ன பயம் வருது.